ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. என்னடா நேற்று போட்ட வீடியோவை காணும் பார்க்கிங்களா? நேற்று போட்ட வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும். அதனால் நான் இன்னொரு வீடியோவை அதை க்ரியேட் பண்ணணுன்ட்டு தான் அதை நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட இன்னும் ப்ரீஃபான நியூஸ் வெளியே வந்தோடனே நான் அதை உங்களுக்கு போடுறேன். அந்த நியூஸை நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் நேற்று போட்டது கிட்டத்தட்ட நான் டிலேவாக போட்டேன், ரொம்ப டிலேவாக போட்டு அது 12:05 தான் அப்லோடே ஆச்சு, 12:15 தான் அப்லோட் ஆச்சு. ஸோ அதனால் அதை வந்து நான் இன்னும் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேபி அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்கேன். ஸோ அதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி பேச போகிறது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு மீட் பண்ணாத ஒரு பர்சன், பட் ஒரு வகையில் நமக்கு இதாகிட்டு இருக்காங்க, நமக்கு அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற, நமக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்களே யாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இது வந்து எங்கேயுமே தவிர்க்க முடியாத ஒன்று. எவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஜனாதிபதி, பிரசிடெண்ட்டை யாராக வேணா இருக்கட்டும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணியிருப்போம். சேம் நானும் மீட் பண்ணியிருக்கேன், ஈவென்ச்சுவலி நானும் மீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம நார்த் எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ நம்ம சென்னை சிட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்து வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. பட் சவுத் சைடில் போக போக மேனுவலாக க்ளீன் பண்ணுற ஆட்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ஒரு என்னவா வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஒரு போர்வெல்லை வந்து கரெக்டாக நம்ம போர்வெல் போட்டு முடிச்சோன்னே அந்த வந்து ஆழ்துணை கிணறை வந்து மூடுறோம் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கும். ஸோ சேம் திங், அதே அக்கறை இங்கேயும் இருக்கணும் வேண்டியது என்னோட ஒரு ஒப்பீனியன். இங்கே வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, உங்களுக்கும் உரிமை இருக்குது. இதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் நான் இதை சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியலை. நீங்கள் வந்து நார்மலாக நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ உள்ள பசங்க எல்லாருக்குமே மேபி தெரியாமல் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், மை ஒப்பீனியன். பட் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க, கன்ஃபார்ம் மீட் பண்ணியிருப்பீங்க. நம்ம தெருவில் க்ளீன் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதாட்டும் ஸ்வீட்ஸ் ஏதாட்டும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகிறவங்கள கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நிறைய பேர் கேக் வாங்கிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிற அந்த தள்ளுவண்டியில் கொண்டு வர ஆட்கள் இன்னும் இருக்காங்க, அவங்களே நம்ம பார்த்துருப்போம். எத்தனையோ பேர் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்களுக்கு ஆபத்தான ஒன்று, டேஞ்சரஸான ஒன்று வந்து அவங்க கூடவே இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஃபுட்டு இருக்குது, ஒரு ஃபுட்டை உங்கள் வீட்டில் வைக்கிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி பிரியாணி வேஸ்ட்டாக போயிடுது. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிங்க, ஒரு 4-5 நாள் வைக்கிங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதே ஸ்மெல்லை இன்னொரு 10 நாள் வச்சு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டிருப்பீங்க. ஒரு வாரத்துக்கான குப்பையை மண்டே வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், வச்சுருப்பீங்க. மண்டே வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வண்டியிலேருந்து எவ்வளோ ஸ்மெல் வரும்? இதை விட நிறைய கண்டதுக்களி இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஸ்மெல் வரும்? கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கையை வச்சு சிலவங்க தொடுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? அதனால தான் சொல்கிறோம், நம்ம பிளாஸ்டிக்கை தனியாகவும் நம்ம மக்கிற குப்பையை தனியாகவும், மக்கும் குப்பை மக்காத குப்பை, ரீசைக்கிளிங் பொருள் இல்லைனா மக்கிற பொருள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி 2 பொருளை பிரிக்கிறோம்ல. ஸோ அப்படி பிரிக்கிறப்போ மக்கும் குப்பை கூட ஓரளவுக்கு ஸ்மெல் வந்து இதாக இருக்கும். பட் இதுவே கெமிக்கல்ஸ்னு வைங்களேன், இப்போ மெடிக்கல் சைட்லாம் போய் பார்த்தோம்னா அதோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஒரு லைட்டாக ஒரு சிரிஞ்சி இருக்குன்னு வைங்களேன், சிரிஞ்சி வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஊசி போட்டு அதை டஸ்ட்பினில் போடுவாங்க. அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய குப்பை தொட்டில் போடுவாங்க. அதை எடுத்து இன்னொருத்தவங்க வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. தெரியாதனமாக ஒரு ஊசி அவங்கள குத்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நிறைய படிச்சிருப்போம், நமக்கு ஷேவ் பண்ணிட்டு அதே பிளேடை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு ஷேவ் பண்ணால் அது வந்து ஹெச்ஐவியை பரப்போன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சேம் திங் தான் இங்கேயும். இன்னொருத்தங்களுக்கு போட்ட பிளட்டை வச்சு இன்னொருத்தங்களோட உடம்புல அந்த பிளட் வந்து பட்டுச்சுன்னா, அதாவது ரொம்ப டிஃபெக்டான, அவங்களுக்கு ஏதாவது செவிலியராக நோய் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதே நோய் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே அவங்க இது எல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கலாம். ஊசி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், நம்ம உடம்புல ஓட்ட போடுற ஊசி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அது அந்த க்ளவுஸை கிழிச்சிட்டு போய் குத்த தெரியாததுக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா க்ளீனிங். நான் என் லைஃப்பில் நடந்ததை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் மீட் பண்ணது எப்படின்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் மந்த்லி ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ண வருவார்.
நம்ம இந்த ட்ரைனேஜாக இருக்கட்டும், இல்லை இந்த ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய ஸ்கூலில் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்ட் ரூமை அட்டகாசம் பண்ணி வைப்பாங்க. இஷ்டத்துக்கு கண்டதுக்கெல்லாம் கிழிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை பார்த்துட்டு ஒதுங்கி போகிற சில ஆட்கள் உண்டு. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிற சில பசங்க உண்டு, நான் பார்த்துருக்கேன். என் ஸ்கூலில் நிறைய பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அவர்கிட்ட வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். பேர பசங்களான்னு சொல்லுவார். நானுமே 2-3 வாட்டி பேசியிருக்கேன் நான் எங்கள் ஹாஸ்டலில் மீட் பண்ணும்போது. ஸோ அவங்க வந்து வருவார். வந்து என்ன பண்ணுவார்னா, தலப்பா ஒன்று கட்டிக்குவார், வேஷ்டியை அவுத்துட்டு கோமனை ஒன்று உடுத்திட்டு க்ளீன் பண்ணுவார். இந்த ட்ரைனேஜ், அதாவது நாங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு போல அதை வந்து துப்பி வச்சுருப்போம்ல, அந்த இடத்த போகிற ட்ரைனேஜை க்ளீன் பண்ணி விடுவார். நாங்கள் யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி விட்டுறதுக்கு வருவார். இது எவ்வளோ இதாக இருக்கும். நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அதாவது ஒரு மனிதன் தனது கழிவை தானே க்ளீன் செய்ய வேண்டும் என்பது இப்போது சட்டம் இருக்குது. மனித கழிவை வந்து அகற்றுவது குற்றம்னு இப்போது சட்டம் இருக்குது. பட் பலர் வந்து இன்னுமே நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் பண்ணாத பார்த்துருக்கவே மாட்டிங்களா? நீங்களா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னடா இது ரெஸ்ட் ரூம், அடுத்த ரெஸ்ட் ரூம் போவோம். இப்போ பப்ளிக் ரெஸ்ட் ரூமை பாருங்கள், அதுவுமே சில இதில் இருக்கும். இந்த கட்டண கழிப்பிடம் மட்டும் அவங்க நீட்டாக வச்சுருப்பாங்க, அதுவுமே ஸ்மெல் அடிக்கும், அது வேறு விஷயம். பட் இதுவே இந்த ஃப்ரீயாக வச்சுருக்க இடத்துலாம் போய் பாருங்கள். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கவர்மெண்ட் வந்து வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொட்டீனாக. பட் பழைய இடத்துல இது நம்ம ஆள் நடமாட்டம் இல்லாத ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் அட்டூழியம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி மேனுவல் க்ளீனிங்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாட்டும் மிஷினரி, இப்போ வந்து ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சவுத் சைடில் இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு ரீசெண்டாக இது அப்பீல் பண்ணியிருந்தார் ஒரு பெரியவர் திருநெல்வேலியில், எங்கள் ஊர் திருநெல்வேலியில் அப்பீல் பண்ணியிருந்தார். அதுக்கு ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் அப்பீல் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி ட்ரைனேஜை வந்து ஒரு அதாவது ஒரு மனிதன் வந்து அதை அகற்றக்கூடாது, அதுக்கு தனியான ஒரு மிஷின்ஸ் வேணும், அதுக்கான மிஷினரி கொடுக்கணும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுக்கணும். நம்ம அப்கிரேட் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம்ல, 5G 4G 3G 2Gயில் இருந்தோம், 3G 4G 5G இப்போ 6G எல்லாம் வந்துடும். ஃபோனு பட்டன் ஃபோன்லேருந்து இப்போ இந்த ஃபோனுக்கு வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கும், க்ரோத்தை பாருங்கள். நம்ம சைக்கிளில் போய்ட்டு இருந்தோம், மாட்டு வண்டியில் போய்ட்டு இருந்தோம், நடந்து, மாட்டு வண்டி, சைக்கிளு, அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் காரு, இப்போ என்னெல்லாமோ இப்போ ஃப்ளைட்லாம் போய்ட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இப்படி போய்ட்டுருக்கோம், எல்லாத்தையும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம். பட் ஒரு வர்க்கம் மட்டும் கீழேயே இருந்து இந்த மாதிரி தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா 50 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்க. அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். இதை வந்து அசிங்கமாக அவங்க என்றைக்குமே நினச்சதில்லை. நாம் அவங்கள பார்த்து அசிங்கமாக நினச்சிருக்கோம். ஐயோ அவர் க்ளீன் பண்ணிட்டு வர, நம்ம மேலே கலிஜி ஆகிடும்ட்டு. இன்க்ளூடிங் மீ, என்னையும் உட்பட சொல்கிறேன். நம்ம எத்தனை பேர் அவங்கள நினச்சிட்டு சி அப்படின்ட்டு ஒரு செகண்டாக நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது பல வருஷம் கழித்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் வந்து நம்மளோட பொருளையுமே அவங்க சுத்தம் படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு. நம்ம வீட்லேயுமே இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளோட நம்ம குளிப்பாட்டி விட்றதா இருக்கட்டும், நம்ம அம்மா வந்து சின்ன வயசில் நமக்கு உடம்பு சரியில்லைனா குளிப்பாட்டி விட்றது, நம்மளை வந்து ட்ரெஸ் மாற்றி விட்றது எல்லாம் பண்ணி விடுவாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்காக அவங்க பண்ணுறது நம்ம கஷ்டமாக நினைக்கல. பட் அதே சேம் திங் இப்போவும் நம்ம நினைக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா அவங்க நமக்காக தான் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த பெரியவர் வந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் தான் க்ளீன் பண்ணுவார். அதை நாங்கள் இது வாபிள், அதாவது கொப்பளிச்சு வச்சு அந்த ட்ரைனேஜை தான் அவர் க்ளீன் பண்ணி விட்டு போவார். இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய அட்டூழியெல்லாம் பண்ணி வச்சுருந்துச்சு, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவார். அவர் பாம்போல் இருப்பார். அந்த ஐயா முகம் இன்னும் என் முகத்தில் நிற்குது. அவர் இருக்காரா என்னன்னு எனக்கு தெரில. பட் அவரோட முகம் என் மூஞ்சில் நிற்குது, இன்னும் முகத்தில் கண்ணுக்குள்ளே நிற்குதா. ஏன்னா அந்த பெரியவர் பாம்போல் பார்ப்பார். சொல்லுங்க ஐயா இப்படி தான் நிற்பார். ஒரு மாதிரி கூனி குறுகி சொல்லுங்க ஐயாண்டு எங்களை முதற்கொண்டு ஐயான்னு கூப்பிடுவார். ஸோ அப்போ அந்த பெரியவர் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கும் நிறைய பெரியவங்க சவுத் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இதெல்லாம் ஆகும் தெரியுமா. நம்ம நியூஸில் பார்த்துருப்பீங்க, ரேண்டமாக பார்த்துருப்பீங்க, பெரிய நியூஸெல்லாம் போட மாட்டாங்க.
நம்ம இது கீர்த்தி செட்டி டான்ஸ் ஆடினார், அதெல்லாம் வந்து எவாபரேட் பண்ணி போடுவாங்க. இது RRR வந்து ஆஸ்கர் விருது வாங்கிச்சு. ஜெ நம்ம நிறைய படங்கள் இருக்குல்ல, நிறைய படங்கள் இந்த இந்த விருது இந்த படம் அந்த விருதுக்கு செலக்ட் ஆகிருக்கு, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து தூக்கியிருக்கு, இந்த படம் லான்ச் ஆகுது, இந்த படம் அடித்து நொறுக்க போகுது, இதுக்கான ரிவ்யூ இது, இதுக்கான ரோஸ்ட் இது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இதை வந்து ஒரு பிட்டு நியூஸாக ஒரு நியூஸ் பேப்பரில் தான் போடுவாங்க. யாராட்டும் ஒருத்தர் இறந்துட்டாருனா போதும், அதை ஒரு இதாக போட்டுருவாங்க. போட்டுட்டு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணதுனால ஒருத்தர் இறங்கிட்டா, இது என்றைக்கு மாறும் அப்படின்ற ஒரு கொஸ்டினோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கான எஃபோர்ட் யாருமே போடுறதில்ல. ஸோ இதை நான் ஏன் எடுத்தேன்னா, ஒருத்தர் வந்து அடிக்கடி கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தார், ப்ரோ இதை பற்றி பேசுங்க, ப்ரோ இதை பற்றி பேசுங்க, துப்புரவு பணியாளர்களை பற்றி பேசுங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றி பேசுங்க. அவங்களோட கஷ்டத்தை நம்ம டே டு டே லைஃப் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க இல்லைன்னா அவங்க 4 நாள் ஒரு 2 மாதம் உங்கள் வீட்டுக்கு வரல, குப்பையை நீங்கள் தானே போய் போடுவீங்க. அதை வந்து இப்போவே பண்ணலாமே, கவர்மெண்ட் அதை இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. அவங்க வீட்டு குப்பையை அவங்க தான் கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும். அந்த டஸ்ட்பின்லேயுமே அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் ஒன்று உண்டுல்ல, அதையுமே ஒரு வண்டியில் தூக்கி போடணும்ல, அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க தெரியுமா, ஒரு டவுசர் போட்டு பெரியவங்க 2 பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலுக்கு போகிற டைமாக இருக்கட்டும், எப்போவும் நீங்கள் ரேண்டமாக உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க, பாசிங்களோட மீட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துட்டு பேசாடி போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதை தான் கேஸ் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஜிட்டலாக எவ்வளோ அப்கிரேட் ஆகிட்டோம், பட் அதுக்கு மட்டும் நம்ம டிகிரேட்லேயே தான் இருக்கணும். அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்லேயே தான் இருக்கும், ஒரு சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும். அதை இன்னும் ஒரு ஸ்டெப்பாக கூட மேலே ஏற்றலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்து, ஒரு ரூல் பாஸ் பண்ணி நிறைய ஏதாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பாவமாக நினைக்கிறத நான் பாவமாக நினைக்கிறேன். அவங்களையும் எனக்கு பாவமாக நினைக்கணும். அவங்க தொழிலில் அவங்க வந்து கிங், ஓகே, அவங்க க்ளீன் பண்ணால் அது பளிச்சுன்னு இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களோட தொழிலுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய தொழிலில் அந்த உண்மை இல்லை, பட் அவங்க தொழிலில் அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த வீடியோவில் வந்து? நான் உங்களுக்கு கன்வே பண்ண இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வீட்டில் வந்து குப்பையை எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் சொல்ல விட்டவங்க நிறைய பேர். நான் 2 டாப்பிக்கில் தான் பேசியிருக்கேன், ஓகே. ஒன்று அந்த க்ளீன் பண்ண வீட்டுக்கு வர்றவங்க, இன்னொன்று ட்ரைனேஜில் இறங்கி போகிறவங்க. ஸோ அந்த ட்ரைனேஜில் இறங்கி கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் மட்டும் 10 மர்டர்ஸ், ஓகே. வருஷத்துக்கு 10 பேர் அந்த ஆசிட்டில், அதாவது உள்ளே இறங்கும்போது அந்த ஒரு ஆசிட் இருக்குல்ல, அதனால் இறந்து போகிறவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய படங்கள்லேயும் பார்த்துருக்கோம். பட் அதை அவாய்ட் பண்ண முடியல யாராலையும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அவங்களையும் மனுஷங்களாக மதிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எங்கேயாட்டும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவதுனா உங்கள் சிஸ்டர். பை, லவ் யூ கேஸ், ஹேவ் எ குட் டே, சியர்ஸ்.